ஹல்லேலூயா. இயேசுப்பா ரொம்ப நல்லவர். இந்த நாளிலும் அவரை ஆராதிப்பதற்கு இயேசுப்பா நம்மை கூட்டிக் கொண்டு வந்த அவருடைய மகா பெரிய கிருபைகளுக்கு இயேசுப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பெரியவர், எல்லா தேவர்களிலும் அவர் மேலான தேவன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக தேவர்கள் காணப்படலாம். எல்லா தேவர்களிலே பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற இயேசுப்பா உயர்ந்தவர், பெரியவர், மகிமையானவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 111 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. 7ஆவது வசனம், அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். ஹல்லேலூயா. இயேசுப்பாவுடைய செய்கைகளும் இயேசுப்பாவுடைய கிரியைகளும் அது பெரியவைகள், அது சத்தியம் உள்ளது. ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 92 4, 5 வசனங்களிலே வாசிக்கிறோம், கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கி நீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் நாம் ஆனந்த சத்தமிட வேண்டுமாம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளை நினைத்து, அவருடைய செயல்களை நினைத்து, இயேசுப்பாவுடைய செய்கைகளை நினைத்து நாம் பாடுவோம். ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு இயேசுப்பாவை நாம் ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையிலே நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை கரத்தை பிடித்து நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்த பாடலை பாடி இயேசுவோட நாமத்தை நாம் அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவர்
பரிசுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, அடைக்கலமே. ஓ ஹல்லேலூயா, எங்கள் அடைக்கலமே, எங்கள் அன்பு, எங்கள் ஆறுயிரே, உன் நிச்சய நன்மைகளை நினைத்து உம்மை நித்தம் துதிக்கிறோம். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமே. ஆமென். நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் என்ப பாக்கியமே. அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவாமே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதானே காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதானே காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. Hallelujah. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தரே உம் செய்கைகள், கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப ஆமேசுவே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்கும் என்ற பாக்கியமிதே. அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் அடைக்கலமே, அடைக்கலமே, உமது அடிமை நானே. அப்பா ஆர்ப்பரிக்கிறோமையா, ஓ நீ கோட்ட சபையிலே நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். இயேசுவே, நீர் செய் நன்மைகளை நினைத்து உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த செயல்களை நினைத்து, நீர் எங்களுக்காய் செய்த செய்கைகளை நினைத்து, எங்களுக்காய் செய்த அற்புதங்களை நினைத்து, எங்களுக்காய் பாராட்டின கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். இயேசுவே, நீர் மகிமையானவர். இயேசுவே, நீர் அற்புதமானவர். எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்தினவரே, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். எங்கள் முழு இதயத்தோடு உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். எங்கள் முழு பலத்தோடு உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனை விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்பட்டு போகட்டும். நாங்கள் ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். மாம்சத்தின் மேல ஒரு ஜெயம், பிசாசின் மேல ஒரு ஜெயம். ஓ ஹalleluya. மாம்ச கிரியைகள் மேல ஒரு ஜெயம்,
இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனையிலே நீர் கட்டெடுவீராக. உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே உலாவுவீராக, எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்பும் இந்த ஆலயம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் தேவாவின் வல்லமையினால், தேவாவின் வல்லமையினால் நிரம்பட்டும். இந்த ஆலயம் முழுவதும், இந்த கேம்பஸ் முழுவதும் தேவாவின் பிரசன்னத்தினால் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கூலியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை அழிப்பாக மாற்றிவிட்டீரே, கூலியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, ஆளுகையை அழிப்பாக மாற்றிவிட்டீரே. எத்தனையோ முறை அவருடைய சமூகத்திலே போய் நான் வீழ்ந்து கிடந்த போது, ஏசப்பாவை நோக்கி கதறி அழுத போது, நம்மை அவர் கீழே தள்ளாமல் தம்முடைய மார்போடு அணைத்து நம்மை தூக்கி சுமந்த தேவா, நம்முடைய கண்ணீரை கண்டு நம்முடைய அழுகையின் கூக்குரலை கேட்டு நமக்காய் இறங்கி வந்து தம்முடைய அற்புதங்களை செயல்களையும் செய்தவர் என் ஏசப்பா யோசனையில் பெரியவர், என் ஏசப்பா யோசனையில் பெரியவர். ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம் மீது அவர் கண்களை வைத்து நம்மை பராமரித்து நடத்தி வந்த அந்த மகா பெரிய ஏசப்பாவை நாம் ஆனந்த சத்தத்தோடு ஆரவாரத்தோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா. அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணமற்ற நன்மையால் நிறைத்தவரே. விசுவாசத்தோடு உண்மையாய் சொல்லுங்க. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணமற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதான பாசத்தால், ஆமாப்பா, பாசத்தினால் உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி ஆராதிக்கிறோம். அளவற்ற அன்பினாலே எங்களை நீர் அணைத்து கொண்டீரே. நாங்கள் நினைத்ததுக்கும் அதிகமாக நீர் எங்களை ஆசீர்வதித்தீரே. நாங்கள் கேட்காத அநேக நன்மைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. எங்களை பாதுகாத்து வந்தீரே. எத்தனையோ பலவீனங்களை எங்கள் சூழ்ந்த போதிலும் நீர் எங்களை சுகப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் பாசத்தோடு பற்றி கொண்டிருக்கிறோம் ஐயா. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவர் இயேசுவே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதானா பாசத்தாலும் பற்றிடு. சொல்லுவோம், மாசில்லாத நேசரே, மகிமை இயேசுவின் நாமத்தினால். ஓ ஹல்லேலூயா. பற்றிடுவேனே ஆடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே,
நித்தம் நித்தம் நான் நினைப்பே. ஆமென். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தி. ஆமென். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை இயேசுவின் நாமத்தினால். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் நீ செய்த இயேசுப்பா நமக்கு செய்த நன்மைகளை நாம் எவ்வளவு சொன்னாலும் அது போதாது, எவ்வளவு ஆராதித்தாலும் போதாது, எவ்வளவு துதித்தாலும் போதாது. அளவற்ற அன்பினால் இந்த பூமியில யாருமே கொடுக்காத அன்பு, தாயுடைய அன்பை காட்டிலும், தகப்பனுடைய அன்பை காட்டிலும், கணவனுடைய அன்பை காட்டிலும், மனைவியின் அன்பை காட்டிலும், பெற்றோர்களின் அன்பை காட்டிலும், பிள்ளைகளுடைய அன்பை காட்டிலும், நண்பர்களின் அன்பை காட்டிலும் நம்முடைய இயேசுவோட அன்பு அளவற்ற அன்பு. ஹல்லேலூயா. அந்த அளவற்ற அன்பினால், அவர் எண்ணமற்ற நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் மூழ்கி இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை மூடி கொள்ளுவோம். அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே சுகம் உண்டு. ஏசாவோட பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஏசாவோட பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிமை உண்டு. ஏசாவோட பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அவர் அங்கே வந்து தங்கி தாபரிக்கிறவர். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் கூடுகிற இடத்திலே நான் வந்து அவர்களோடு வாசம் பண்ணுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இதை தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு உண்மையாய் நீங்கள் இயேசுவை ஆராதிக்கும் போது, இந்த ஆராதனை விட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது நீங்கள் வெறுமையாய் செல்ல மாட்டீர்கள். அதற்கு பதிலாக மகிமையான இயேசுவை நீங்கள் சுமந்து செல்வீர்கள். மகிமையான இயேசுவின் வல்லமையை நீங்கள் சுமந்து செல்வீர்கள். உண்மையாய் தேடும் போது, உண்மையாய் ஆராதிக்கும் போது, உண்மையாய் அவருக்கு கொடுக்கும் போது, உற்சாகத்தோடு கொடுத்து பாருங்க, அவர் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆராதனை முடிந்து செல்லும் போது ஒரு விசேஷித்த வல்லமையோடு, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு, ஒரு விசேஷித்த நன்மையோடு, ஒரு விசேஷித்த ஒரு பரலோகத்தின் வல்லமையோடு நீங்கள் செல்ல முடியும். ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார்,
இயேசுவே உம்மை கொண்டாடுகிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறபடினால் உம்மை கொண்டாடுகிறோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், நம்ம பெரியவர் திருமுந்தே. ஆமென். பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், நம்ம பெரியவர் திருமுந்தே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. ஆமென். கொண்டாடுவோம் முழு பலத்தோடு, முழு சக்தியோடு, முழு பலத்தோடு நாம் ஆராதிப்போம். சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிற அந்த முழு பலத்தோடு ஏசப்பாவை கொண்டாடுங்க. உண்மையாய் ஆராதிங்க, உண்மையாய் சொல்லுங்க. ஓ எஸ் லார்ட், இயேசுவின் நாமத்தினால். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடு. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். சொல்லுவோம். ஆமென். எஸ் லார்ட். ஆமென். நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஏற்று நிறைவேற்று. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய மனது விருப்பங்கள் இன்றைக்கே நிறைவேற்ற வல்லவர். அதனால நாம் கொண்டாடுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எஸ், உம்மை கொண்டாடுகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாம் இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். என் பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆமென். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். கொண்டா. ஓ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அதிசயங்களை செய்கிற உம்முடைய வல்லமை இந்த ஆராதனை செயல்படட்டும். ஆமென். ஆமென். ஓ ஹalleluya. இயேசு ராஜா, ராஜா வந்திருக்கிறார். ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரை துடைத்திடுவார். எஸ். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம்
எங்கள் மத்தியில் இருக்கும்போது, எங்கள் மத்தியில் வந்திருக்கும்போது உம்மை கொண்டாடாமல் நாங்கள் யாரை கொண்டாடுவோம்? உம்மை உயர்த்தாமல் நாங்கள் யாரை உயர்த்துவோம்? உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கரத்தை நடத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். மனதுருக்கம் உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். நீ விசுவாசிப்பாய் என்றால் கண்டிப்பாய் இன்றைக்கு நீ ஒரு அதிசயத்தை காண்பாய். நீ விசுவாசிப்பாய் என்றால் இன்றைக்கு உன் நல்ல எண்ணங்களையும் உன் நல்ல ஏக்கங்களையும் அவர் நிறைவேற்றுவது நீ உணர்வாய். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு, உன் வேண்டுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஹalleluya. எத்தனையோ முறை நான் ஜெபித்து விட்டேன், எத்தனையோ முறை நான் வேண்டி விட்டேன், விண்ணப்பித்து விட்டேன். இதுவரைக்கும் பதில் இல்லை, இதுவரைக்கும் அதற்கான ஒரு காரியத்தையும் நான் பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை சொல்லுகிற யாராவது இந்த ஆராதனை இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உன்னுடைய நாள், இன்றைக்கு உன்னுடைய நேரம். ஏனென்றால் ஏசப்பா தம்முடைய வார்த்தை உனக்காக சொல்லுகிறார். உன் எண்ணங்களையும் உன் ஏக்கங்களுக்கும் இன்றைக்கு அவர் நிறைவேற்ற வல்லவர். வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டால் நான் உன்னோடு இருப்பேன், இன்று 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 என்று சொல்லி அநேக வசனங்களை வாசிக்கிறோம். ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர். ஹalleluya. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹalleluya. உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவர். நீ செய்ய வேண்டியது ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு, உன் முழு பலத்தோடு கூப்பிடு. 2 குருடர்கள் அந்த எரிகோ வீதியிலே அவர்கள் ஏசப்பா வருகிறார் என்று அறிந்த உடனே, அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்ட உடனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், நடந்து சென்ற ஏசப்பா அங்கே நின்றார். குருடர்களின் சத்தத்தை கேட்ட ஏசப்பா நின்றார். ஏன் உன் சத்தத்தை கேட்டு ஏசப்பா நிற்க மாட்டாரா? நீ விசுவாசத்தோடு கூப்பிடு, நீ விசுவாசத்தோடு கூப்பிடு. அவருடைய கண்களை திறந்த தேவன் உனக்காக ஒரு வாசலை திறக்க வல்லவர், உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்க அவர் வல்லவர். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் திறக்க உண்மை உள்ளவர். ஹalleluya. அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹalleluya. முடிந்தோட எல்லாரும் முழங்கால் படிட்டு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக,
உனக்காக இயேசு அடிக்கப்பட்டதுப்பா. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும், எல்லாருடைய சரீரத்தின் கண்கள் மூடி இருக்கட்டும். உனக்காக அடிக்கப்பட்ட இயேசப்பாவை பார், உனக்காக சிலுவையை சுமந்த இயேசப்பாவை பார். காசை அடிகள் அவருடைய முதுகு உழுத நிலம் போல் ஆயிற்று. உழுத நிலம் எப்படி இருக்கும்? அடித்து அடித்து அவருடைய முதுகை உழுத நிலம் போல மாற்றினார்கள். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக சிலுவை சுமந்த இயேசுப்பா. கோலினால் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், சாட்டையினால் அடித்தார்கள், தலையிலே முள்முடியை சூட்டினார்கள். அந்த முள் தலையை துளைத்து கண் வழியாக வந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஏன் உனக்காக இந்த பாடுகள்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்லவோ? நீ நன்மையினால் திருப்தியாய் இருப்பதற்காக அல்லவோ? அவருடைய காயத்தினால் நீ சுகமானாய், அவருடைய தரித்திரத்தினால் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய். ஏன் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை? ரத்தம் சோட்ட சோட்ட அவர் நபீதியிலே நடந்து சென்றார் அல்லவோ? சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு தள்ளாடி தள்ளாடி சென்றாரு. யாருக்காக? ஏன் மகளே, என் மகனே, என் அன்பை நீ உணராதிருக்கிறாய். உனக்காக நான் இவ்வளவு பாடுகளை படும்போது நீ படுகிற கஷ்டங்கள் எனக்கு தெரியாதா? நீ அனுபவிக்க துன்பங்கள் எனக்கு தெரியாதா? ஏன் திரும்பவும் உன் கஷ்டத்தையும் உன் நெருக்கங்களையும் சொல்லி சொல்லி நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய்? உன்னை நான் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாவத்தை ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக நான் உனக்காக என் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தேனே. உனக்காக என் ஜீவனை நான் சிலுவையிலே கொடுத்தேனே. ஏன் என்னை அறியாமல் இருக்கிறாய்? இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை உனக்காக செய்தேனே. ஏன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாரை விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ மாத்திரமே எனக்கு வேண்டும், நீ மாத்திரமே எனக்கு வேண்டும். ஏன் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்னும் கஷ்டத்தையே சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் நெருக்கங்களையே சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய்? நான் உனக்கு சொன்னேன் அல்லவோ, இந்த உலகத்தில் உனக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? நீ எனக்கு வேண்டும், நீ மாத்திரமே எனக்கு வேண்டும். அவருடைய சிலுவை காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வா. கை இரண்டிலும் ஆணிகளை அடித்த போது எவ்வளவு வலித்திருக்கும். அவருடைய ரெண்டு கால்களை சேர்த்து சிலுவையில ஒரு ஆணில் அடிக்கும் போது அவர் எவ்வளவு வலியினால் துடித்திருப்பார். இந்த வேதனை அறிந்தது நான் உன்னுடைய வேதனை நான் பார்க்காமல் இருப்பேனா? ஒன்றே ஒன்றே நீ எனக்காக செய். நான் உன்னை நேசித்தது போல நீ என்னை நேசி, என் மேல் அன்பாயிரு. உனக்காக நான் எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். என்னை நீ நேசிக்கிறாயா என்று நான் பேதுருவை கேட்டது போல இன்றைக்கு உன்னோடு நான் கேட்கிறேன். என்னை நீ நேசிக்கிறாயா என் மகனே? என்னை நீ நேசிக்கிறாயா என் மகளே? என் மேல் நீ அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே hallelujah thank you Jesus வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீ வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே பாரங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறே நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே இருந்தனை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே உண்மையாய் சொல்லுவோமா இருந்தனை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர்
மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. மனுஷன் உங்கள் முகத்தை பார்க்கிறார், கர்த்தராகிய நானோ உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். நம்மை நேசிப்பதற்கு, அவர் நம்மை நேசிப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? அவர் நம்மை நினைவு கூற நாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்முடைய தகுதியோ, நம்முடைய படிப்போ பட்டமோ, நம்முடைய செல்வாக்கோ செல்வமோ, நம்முடைய தாளந்துகளோ, நம்முடைய பலனோ ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை நோக்கி பார்த்ததுக்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் பாராட்டின அவருடைய மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பிலே நீங்கள் உங்களை மறந்து விடுங்க. அவருடைய அன்பு உங்களை நிறைக்கும் போது உலகத்தின் அன்பு உங்களை விட்டு போகும். அவருடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படும் போது நீங்க எல்லாரிடத்திலும் அன்பா இருப்பீர்கள். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவரிடத்தில் நீங்களும் அன்பு கூறுவீர்கள் என்றால் ஹல்லேலூயா, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை நீங்களும் அன்பு கூறுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவட்டும். அப்படியே அவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் உன்னை காப்பவரே, உள்ள கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் உன்னை காப்பவரே, உள்ள கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா நீங்கள் சொல்வீர்கள் என்றால், ஏசப்பா நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று நீங்கள் உண்மையாய் உங்கள் இதயத்தில் சொல்வீர்கள் என்றால், உங்கள் 2 கரங்களை உயர்த்தி இதை பாடுவோம். உங்கள் 2 கரங்களை உயர்த்தி இதை சொல்லுவோம். எல்லாருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க நான் காண்கிறேன். எல்லாரும் சொல்லுகிறீங்க, ஏசப்பா நீர் எங்களுக்கு போதும். நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. திரும்ப சொல்லுங்க, நீர் ஏசப்பா நீர் மாத்திரமே போதும் என்று சொல்லுகிறேன்.
உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற உம்முடைய பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஒரு பார்வை போதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு. உம்முடைய ஒரு பார்வை, ஒரு தொடுதல் போதும். நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும், நீர் போதும் இயேசுவே, நீர் போதும் இயேசுவே, நீர் போதும் இயேசுவே, நீர் போதும் இயேசுவே, நீர் போதுமையா. ஓ இயேசுவே, நீர் போதும் இயேசுவே, என் வாழ்க்கையிலே நீர் போதும் இயேசுவே, என் குடும்பத்திலே நீர் போதும் இயேசுவே, என் ஊழியத்திலே நீர் போதும் இயேசுவே, என் சபையிலே நீர் போதும் இயேசுவே, என் கையின் பிரயாசத்திலே நீர் போதும் இயேசுவே, என் பிசினஸிலே நீர் போதும் இயேசுவே, என் பிரயாணங்களிலே நீர் போதும் இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆபத்துகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் சொல்லுகிற இந்த இயேசப்பாவை, நான் ஆராதிக்கிற இந்த இயேசப்பாவை, நான் வணங்குகிற இந்த இயேசப்பாவை, ஓ நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற நன்மைகள் இந்த உலகம் கொள்ளாதது, இந்த உலகம் கொள்ளாதது. அந்த ஆசீர்வாதத்தின் மகத்துவம் தான் உங்களுக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன், உங்களுக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வாசஸ்தலம். ஹalleluya. இதோ நான் போகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நித்திய ஜீவனை ஆமென் வாழ்க்கையின் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் வாசஸ்தலத்தை செய்ய போகிறேன். திரும்பவும் நான் வருவேன், போனவர் திரும்ப நான் வருவேன், வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தையை சொன்ன ஒரு தேவர்களும் ஒரு மனிதனும் இந்த பூமியில இல்லை. இந்த வார்த்தை சொன்ன ஒரே ஒரு தேவன், நான் ஆராதிக்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் திரும்பவும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே வாசம் பண்ணுகிறேனோ அதே இடத்திலே உங்களை கொண்டு செல்வேன். உங்களுக்காய் நான்
நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடம் அது உங்கள் சிந்தைகளுக்கும் உங்கள் பார்வைகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்பாற்பட்டது. உன் ஆவிக்குரிய கண்களினால் நீ அதை பார். உனக்காக என் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகா பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். அதற்கு தான் இயேசு வேண்டும். அதற்கு தான் இயேசு வேண்டும். மரித்த பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஹalleluya. ஆமென். நித்திய ஜீவன். பரலோகத்திலே ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு கோடி கோடி தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ரட்சித்து நம்முடைய ஆவியினால் நிரப்பி இந்த ஆலயத்திலே இந்த சபையிலே உன்னை கொண்டு வந்த நோக்கம் அதுவே. அதுவே. ஹalleluya. 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 நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா நீர் போதும்.